பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த டெய்லி பிரெட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கரம் நம்மளை அற்புதமாய் தாங்குவதற்காக, அற்புதமாய் நடத்துவதற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை காத்து வருகிறார். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய எல்லா காரியங்களை நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் இந்த காலவெளியில் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும், உங்களுடைய கிருபை எங்களை வழி நடத்தட்டும். உங்களுடைய கிருபையினால் இந்த நாளிலே கர்த்தாவே, ஆண்டவர் கர்த்தாவே நீர் அற்புதமாய் வழி நடத்துங்க அப்படி சொல்லி கேளுங்க. நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், அவர் உங்களை தாங்கவும், அவர் வழி நடத்தவும் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா சொல்லும் அவர் உங்களை நடத்த முடியும். இந்த காடுவெல்லும் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் அம்மா நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையானது வேலைக்காய் சோத்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளுக்கு தம்முடைய கரமைகளை அற்புதமாய் தாங்கினதுக்காய் சோத்திருக்கிறோம். அற்புதமாய் வழி நடத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தாவே தேவனுடைய கரம் ஆண்டவரை மட்டுமாய் கர்த்தாவங்களை தாங்கி வழிநடத்தி அதிசயமாய் கர்த்தாவே எங்களை காத்தீர், அதற்காய் சோத்திருக்கிறோம். தேவனே கர்த்தாவே, உங்களுடைய கரத்தில் கர்த்தாவே இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்கள் எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே. இந்த காலவெளியில் எங்களை பலப்படுத்துவீராக. எல்லா த்ரோட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் ஆண்டவரே கர்த்தா மறையட்டும். அப்பா சரீரத்திற்கு எல்லா பலவீனங்கள் மறையட்டும், எல்லா கால்வலிகள் மறையட்டும் ஆண்டவரே கர்த்தா. எல்லா டயர்டெலாம் மறையட்டும் ஆண்டவர். எல்லா சோர்வுகள் எல்லாம் விலகட்டும். உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. இந்த காலவெளியில் கர்த்தா உடைய பிள்ளைகளுடைய கர்த்தா எல்லா பலவீனங்களை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதே கர்த்தா எல்லா கைவலிகள், கால்வலிகள் எல்லாம் மறையட்டும். எல்லா வயிற்று வலிகள், எல்லா இடுப்பு வலிகள், தலைவலிகள், சொரங்கள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. இந்த காலவெளியில் எழும்பும் பொழுது ஒரு சந்தோஷத்தோடு எழும்பட்டும் அப்பா. ஒரு மகிழ்ச்சியினால் கர்த்தாவே இந்த நாளை தொடங்க உதவி செய்யுங்க, மகிழ்ச்சினால் முடிக்க உதவி செய்யுங்க. மனதில் என்ன பாரங்கள், கவலைகள், துக்கங்கள் இருந்தாலும் இப்பொழுதே எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வேளையிலே கர்த்தாவே அந்த பிள்ளைகள் அதிலிருந்து விடுதலை கிடைக்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. எல்லா பாரங்களை நீக்கி போடுங்க. இந்த காலவெளியில் நன்றியோடு கர்த்தாவே நாங்களுமே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். நீர் அதிசயமான காரியங்களை கர்த்தாவே இந்த பிள்ளையோட வாழ்க்கையில் கர்த்தாவே நீ செய்ய விடுமா ஜெபிக்கிறேனப்பா. நீரே காத்துக்கொள்ளுங்க, மகிமையான காரியங்களை செய்யுங்க. இம்மட்டும் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கர்த்தாவே நாங்களை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இந்த காலவெளியில் கர்த்தாவே அன்று கர்த்தா நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தாவே பாடல்களை பாடி ஆண்டவரே உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆமென், அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென், கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய காலவேளை நம்மை அதிசயமாய் நடத்துவாராக. ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பல தந்தீரே நன்றி ஐயா, பல தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தீ நன்றி ஐயா, உணவு தந்தீ நன்றி ஐயா, உடையும் தந்தீ நன்றி ஐயா, உடையும் தந்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தீ நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தீ நன்றி ஐயா, அரவணைத்தீ நன்றி ஐயா, அரவணைத்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு,
துதியும் கனமும் மகிமை என் அப்பாவுக்கு. கூட வைத்தீ நன்றி ஐயா, கூட வைத்தீ நன்றி ஐயா, பாட வைத்தீ நன்றி ஐயா, பாட வைத்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகத்தீ நன்றி ஐயா, அபிஷேகத்தீ நன்றி ஐயா, அனலாக்கினி நன்றி ஐயா, அனலாக்கினி நன்றி. அபிஷேகத்தீ அபிஷேகத்தீ நன்றி ஐயா, அபிஷேகத்தீ நன்றி ஐயா, அனலாக்கினி நன்றி ஐயா, அனலாக்கினி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. 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 செலுத்துகிறோம். ஆண்டவரே கத்தா நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே, ஆண்டவரே கத்தாவே, இந்த நாளில் கத்தாவே நன்றியுள்ள இதயத்தோடு நம்மை சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த காலவெளியில் கத்தாவே உடைய பிள்ளைகளுக்கு கத்தாவே நல்ல உணவை கொடுத்து, நல்ல உடையை கொடுத்து, நல்ல இருப்பிடங்களை கொடுத்து, ஆண்டவரே நல்ல குடும்பங்களை கொடுத்து பாதுகாப்பாய் ஆண்டவரே நீ நடத்தினீரே, 9 நாட்கள் நடத்தினீர், அதற்காய் சோத்திரிக்கிறோம். எல்லா ஆபத்துக்கள் எல்லாவற்றிலும் இருந்து கத்தா எங்களை காத்தீர். ஆண்டவரே கத்தாவே இந்த காலவெளியில் கத்தாவே நன்றி உள்ளதோடு கத்தாவே உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை சோத்திரிக்கிறோம். ஆண்டரை கத்தாவே இந்த வழியில் கத்தா உடைய கரமாண்டர் ஒவ்வொருவரையும் கத்தாவே அற்புதமாய் காத்து வழி நடத்துவதாகாமே, எல்லா நன்மைகளை கத்த நிறைவாய் தருவீராகாமே. அல்லேலூயா. இந்த கால்வெளி கத்த ஒவ்வொரு வேலைப்படுத்துங்காமே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பாமே. கால்வெளி உடைய கரமாண்டர் ஒவ்வொரு தாங்கட்டுமாமே. எல்லாம் சேர்ந்து பாடுவோமாமே. தேங்க்யூ லார்ட். ஆமே ஆமே. ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. ಏಸಯ್ಯ ಏಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ಏಸಯ್ಯ ಏಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. ಪಾಪದ ಮರಣದಲ್ಲಿ ಇದ್ದಂದ ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟು ಬದುಕಿಸಿದೆ ದೇವಾ. ಪಾಪದ ಮರಣದಲ್ಲಿ ಇದ್ದಂದ ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟು ಬದುಕಿಸಿದೆ ದೇವಾ. ನಿನ್ನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತ ಎಂದೆಂದು ದೇವಾ, ನಿನ್ನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತ ಎಂದೆಂದು ದೇವಾ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾನು ಜೀವಿಸುವೆ ದೇವಾ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾನು ಜೀವಿಸುವೆ ದೇವಾ. ಏಸಯ್ಯ
ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. ನನ್ನಯ ಜೀವಿತವೆಲ್ಲವನ್ನು ತಿಳಿದಿರುವೆ ನೀನು, ನನ್ನಯ ಕುರಿತು ಹಿತವಾಗಿ ಚಿಂತಿಸುವೆ ನೀನು. ನನ್ನಯ ಜೀವಿತವೆಲ್ಲವನ್ನು ತಿಳಿದಿರುವೆ ನೀನು, ನನ್ನಯ ಕುರಿತು ಹಿತವಾಗಿ ಚಿಂತಿಸುವೆ ನೀನು. ನಿನ್ನಯ ಕರದಿ ಹಿಡಿದು ನನ್ನ ನಡೆಸಿರುವೆ ದೇವಾ, ನಿನ್ನಯ ಕರದಿ ಹಿಡಿದು ನನ್ನ ನಡೆಸಿರುವೆ ದೇವಾ. ನನ್ನ ಸಹಾಯ ನನ್ನ ಬಂಡೆ ನೀನೇ ಸಯ್ಯ, ನನ್ನ ಸಹಾಯ ನನ್ನ ಬಂಡೆ ನೀನೇ ಸಯ್ಯ. ಏಸಯ್ಯ ಏಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ಏಸಯ್ಯ ಏಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ದುಃಖಗಳಲ್ಲಿ ಜೊತೆಯಾಗಿರುವವನು, ರೋಗದಲ್ಲಿ ಸಂಕಟದಲ್ಲಿ ಬಲವ ಕೊಡುವವನು. ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ದುಃಖಗಳಲ್ಲಿ ಜೊತೆಯಾಗಿರುವವನು, ರೋಗದಲ್ಲಿ ಸಂಕಟದಲ್ಲಿ ಬಲವ ಕೊಡುವವನು. ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸುವವನು ನೀನೇ ಸಯ್ಯ, ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸುವವನು ನೀನೇ ಸಯ್ಯ. ಸೋಲುಗಳಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಕೊಡುವ ದೇವಾ ನೀನಯ್ಯ, ಸೋಲುಗಳಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಕೊಡುವ ದೇವಾ ನೀನಯ್ಯ. ಏಸಯ್ಯ ಏಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ಏಸಯ್ಯ ಏಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, பலப்படுத்துகிறவராமே, நீரே எங்களை தாங்குகிறவரப்பாமே, நீரே எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறீராமே, கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறீரப்பா, கவலைகள் நீக்கிறவராய் இருக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த கால விலகத்தை உம்முடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தவனுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொரு கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்க. இந்த கால விலகத்தை ஒவ்வொரு கத்தாவே அற்புதமாய் காத்து வழி நடத்துங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நம்முடைய கருத்துல நாங்கள் வைக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு அற்புதமாய் தாங்குங்க. ஆமென். ஒவ்வொரு அதிசயமாய் நடத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். தேவா நானே தினால் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். தேவா நானே தினால் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினால். தேவா தேவா நானே தினால் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன்.
தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. நான் தேவா தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதே தினம் யோசிப்பேன். சேர்ந்து பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினாமே. எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினால். சேர்ந்து பாடுவோம். எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினாமே. எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. எங்களோடு இருக்கிறீர் அப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாம் சொல்லி எங்களோடு கூட இருக்கிறீர். ஆமென். ஆண்டவர் எல்லா பாதையிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கால விளக்கத்தை உங்களுடைய அன்பிற்காய் நன்றி அப்பா. இந்த கால விளக்கத்தை உங்களுடைய அன்பினால் எங்களை நிரப்பினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கால விளக்கத்தாவே ஒவ்வொருவருடைய அன்பினால் நிரப்புவீராக. இந்த கால விளக்கத்தா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தாவே என்ன பாதையில் போய் கொண்டிருந்தாலும் இதனாலே உங்களுடைய அன்பினால கத்தாவே அவளை அரவணைக்கவனமா ஜெபிக்கிறேன். உங்களுடைய அன்பினால் அவளை தாங்குவீராங்க. அன்பினால் அவர் கரத்தை
பிடிப்பீராக, அன்பினால் கண்ணீரை துடைப்பீராக. ஆவியானவரை இந்த வேளை உதவி செய்யுங்க பாமே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். Thank you Lord. Amen. Amen. அன்பே அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமென். அன்பே அன்பே ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. உந்தையை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தமானந்தமே. பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரிலன்பேனைய. பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரிலன்பேனை. ஆழம் அறிவேனோ, அன்பின் ஆழம் அறிவேனோ. ஆழம் அறிவேனோ, அன்பின் ஆழம் அறிவேனோ. அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தமானந்தமே. ஆனந்தமானந்தமே. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகி. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகி. அனைத்தீரன்பாலே என்னையும் அனைத்தீரன்பாலே. அனைத்தீரன்பாலே என்னையும் அனைத்தீரன்பாலே. அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தமானந்தமே. ஆனந்தமானந்தமே. பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல். பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல். வாடாதே ஐயா, அன்பு வாடாதே ஐயா. வாடாதே ஐயா, அன்பு வாடாதே ஐயா. உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா. உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா. ஆழம் அறிவேனோ, ஆழம் அறிவேனோ, அன்பின் ஆழம் அறிவேனோ. ஆழம் அறிவேனோ, அன்பின் ஆழம் அறிவேனோ. அனைத்தீரே அனைத்தி அன்பாலே என்னையும் அனைத்தீரன்பாலே.
அணைத்தீர் அன்பாலே, என்னையும் அணைத்தீர் அன்பாலே. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பின் சமூகத்திற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, நன்மையினால் நிரப்புங்கப்பா. இதனால் தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்க விடமாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற ஒரு காரியம், நீங்கள் பின்னாடி பேக்ரவுண்டில் பார்ப்பீங்க, ஆனால் சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முகங்களை நீங்கள் பார்க்கலாம். ஆமென். வித்தியாசமான எமோஷன்ஸ், உணர்வுகள் அது வந்து முகங்களில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அன்பான முகம், கோபமான முகங்கள், சோகம், சர்ப்ரைஸ், இந்த மாதிரி நிறைய உணர்வுகள் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி உலகமே வந்து உணர்வுகளோடு தான் போயிட்டுருக்கு. ஆமென். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற காரியம் பீயிங் கண்ட்ரோல் பை எமோஷன்ஸ். நம்முடைய உணர்வுகளை எப்படி வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறது, கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்வது. ஆமென். பீயிங் கண்ட்ரோல். நம்முடைய உணர்வுகளை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியணும். நம்முடைய உணர்வுகள் எதுவாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஸோ நீங்கள் இதற்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய பகுதி ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 25 நீதிமொழிகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிப்போம். ஆமென். ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 25 28 நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஸோ தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலடைந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். தன் ஆவியை அடங்காத மனுஷன் மதிலிடிந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்முடைய எமோஷன்ஸ், நம்முடைய காரியங்களை வந்து நிச்சயமாகவே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா அது எப்படி இருக்குதா, மதிலிடைந்த ஒரு பட்டணம் போல் இருக்கிறது. ஆமென். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், எல்லாருமே வந்து ஒரு உணர்வுகள்னால நம்ம கண்ட்ரோல் ஆகப்படுகிறோம். ஆமென். ஸோ நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரு உணர்வுகள், எல்லாருக்கும் இந்த எமோஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு வந்து நிறைய விதத்தில் வந்து அதை வெளிப்படுத்துவார்கள். எல்லோரும் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே அதுதான். ஸோ மற்றவர்கள், ஏன்னா மரத்துக்கெல்லாம் எமோஷன்ஸ் இருக்காது, ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு உணர்வுகள் இருக்குது. அந்த உணர்வுகள் வந்து நிச்சயமாகவே எல்லா வயதினருக்கும் இருக்கும். அது சின்ன பிள்ளைகள்லேருந்து அது பெரிய ஆள் வரைக்கும் அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங். நம்ம சரீரத்தில் இருக்கிற, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங். அது மாத்திரமல்ல, நிச்சயமாகவே அது வந்து அநேக டைமில் வந்து நம்மளை வெளியே கொண்டு வரும். நம்முடைய உணர்வுகள் மூலமாக அது வெளியே கொண்டு வரும். சில டைம் நம்ம டிஸ்டர்ப் ஆகும்பொழுது சரியா நம்ம வந்து உடனடியாக நம்ம எமோஷன்ஸாக வந்து நம்ம வந்து அதை வெளிப்படுத்துவோம். நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவோம். நம்ம வந்து எமோஷ்னலாக சில டைம் நம்ம டிஸ்டர்ப் ஆகிற வேலையில் நம்ம வந்து அதை வெளிப்படுத்துவோம். அது வந்து நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். சில டைம் வந்து நல்ல சந்தோஷத்தை வெளிப்படுத்துவோம். சில டைமில் வந்து நம்ம கோபங்கள், நம்முடைய அழுகைகள் இதெல்லாம் வெளிப்படுத்துவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு சாக்லேட் கொடுக்குறீங்கன்னா அந்த பிள்ளை வந்து சந்தோஷமாக என்ன பண்ணும், சிரிச்சிட்டு தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும். அதே அந்த பிள்ளைகிட்ட இருக்கிற சாக்லேட்டை பிடிங்கி பாருங்கள். அந்த பிடிங்கி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், அது கண்டிப்பாக தன்னுடைய எமோஷன்ஸ் எப்படி காட்டும்னா அழுகையில் காட்டும், ஒருவேளை கோபத்தில் காட்டலாம். அதனால் இது வந்து எப்படி இருந்தாலும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ரெண்டுத்துக்கும் வந்து இந்த உணர்வுகள் இருக்கிறது. ஆமென். சில டைம் என்ன ஆகும், சிலருடைய உணர்வுகள் வந்து பயத்தை கொண்டு வரும். சிலருடைய உணர்வுகள் வந்து
ஒருத்தர் மேலே கசப்பை கொண்டு வரும், ஒரு மாதிரி கோபத்தை கொண்டு வரும், ஒரு மாதிரி சர்ப்ரைஸை கொண்டு வரும். இதெல்லாம் இருக்குது. நிறைய உணர்வுகள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இருக்கிறது. அது வந்து நிச்சயமாகவே அந்த சிச்சுவேஷன், அந்த மூடுக்கு தகுந்த மாதிரி தான். ஸோ உங்கள் மூடு இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி சில டைம் சொல்லுவாங்க, பிரதர் இன்றைக்கி வந்து எனக்கு மூடே சரியில்லை, இன்றைக்கி வந்து மூடு சரியில்லை அப்படின்வாங்க. அப்போ வந்து அதுக்கு பேஸ் பண்ணி தான், உங்களோட மூடு பேஸ் பண்ணி தான் என்ன ஆகுதுன்னா அந்த எமோஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது உங்கள் வாழ்க்கையில், வந்து அது வந்து உற்பத்தி ஆகுது. ஸோ சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப மூடியாகவே இருப்பாங்க, ரொம்ப எப்போவுமே வந்து அமைதியாக இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே துக்கமாகவே இருப்பாங்க, சிலர் எப்போவுமே கண்ணீர் விட்டுகிட்டே இருப்பாங்க, சிலர் எப்போவுமே ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்க பார்க்கும்போதே தெரியும். அது வந்து அவருடைய உணர்வுகளை அது வெளியே கொண்டு வருகிறது. அது வந்து என்ன ஆகுதுன்னா சம்டைம்ஸ் வந்து நம்முடைய எமோஷன்ஸ் வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சது, நம்முடைய உணர்வுகள். ஸோ நம்ம அந்த மூடு வந்து என்ன ஆகிடுதுன்னா நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சது. நீங்கள் வந்து அப்படியே கண்ட்ரோல் வந்து நல்லதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுது, கெட்டதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய எமோஷன்ஸ், நம்முடைய உணர்வுகளை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நல்ல ஒரு உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காயினுடைய லைஃப்பில் பார்க்கலாம். காயினுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், காயின் வந்து ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் வந்து அங்கீகரித்து விட்டார், இவன் காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக அவர்கிட்டே கேட்டுக்கலாம். ஆனால் உடனடியாக இவனுடைய எக்ஸ்ப்ரெஷன் எங்கே வந்துச்சுன்னா, அந்த எமோஷன்ஸ் எங்கே வந்துச்சுன்னா முகத்தில் வந்துச்சு. அவன் முகநாடி வேறுபட்டது. ஆண்டரை கேட்குறாரு, எப்பா ஏன்பா உன் முகநாடி வேறுபடுது? அப்போ நீங்கள் பார்க்கலாம், இம்மிடியேட்டாக அவன் வந்து எந்த அக்செப்ட் பண்ணலை, என்ன ஏற்றுக்கொள்ளலை, என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு எமோஷன்ஸ் வந்து அவன் பலி எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம் தெரியும். பலி எடுத்தும்போது நல்லா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். ஸோ ஆண்டர் படைக்கும்போது நல்லா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான், வைக்கும்போது எல்லாமே வந்து ஓகே. ஆனால் ஒரு சின்ன ஒரு காரியம் அங்கே நடக்குது. அங்கே என்னென்னா ஆண்டர் அவன் பலியை ஏற்றுக்கல, அவ்வளோதான். ஏற்றுக்கலன்னு உடனே ஸோ ஒன்று யார் மேலே கோவப்பட்டிருக்கலாம், ஏற்றுக்காத நபர் மேலே கோவப்பட்டிருக்கலாம். சரியா, ஆண்டர் தான் அதை ஏற்றுக்கல, ஆண்டர் மேலே கோவப்பட்டிருக்கலாம். ஆனால் அவன் கோவம் வந்து யார் மேலே பட்டதுன்னா இன்னொருத்த மேலே, தன்னுடைய கூட பிறந்த சகோதரன் மேலேயே அவன் மேலே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு முகநாடி வேறுபட்டது. அப்போ பாருங்கள், அந்த முகநாடி வேறுபட்டது அது வேறு விதத்தில் போச்சு. அப்போ என்னென்னா அவனுடைய எமோஷன் அவனுடைய கண்ட்ரோல் பண்ண தெரியல, அவனுக்கு வந்து அதில் வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியல. அதான் ஆண்டர் சொல்கிறார், எப்பா நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, சரியா, நன்மை செய்தால் இன்னொரு சரி ஓகே இது இன்னும் நல்ல பெஸ்ட்டாக எடுத்துருவா, அப்படி தான் ஆண்டர் சொல்கிறார். அப்போ சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து உண்மையாகவே நம்ம வந்து எப்படி போயிடுறோன்னா, நம்ம வந்து ஒரு செல்ஃபிஷ்னஸாக இருந்தானா, நம்ம வந்து ஒரு நம்ம சுயன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம எமோஷன்ஸ் வந்து உண்மையாகவே நம்ம வந்து மெச்சூரிட்டியாக இருக்க மாட்டோம், நம்மளுடைய இதில் வந்து மெச்சூரிட்டியாக இருக்க மாட்டோம். எப்போ நிறைய பேர் வந்து அவங்களுடைய சுயமான காரியங்கள், அவங்களுடைய காரியங்களையே சிந்தித்து இருந்தாங்கன்னா நிச்சயமாகவே அவங்களுடைய உணர்வுகளில் ஒரு முதிர்ச்சி அவங்க பார்க்க முடியாது, ஒரு முதிர்ச்சி அவங்க பார்க்கவே முடியாது. ஸோ உங்களுடைய உணர்வுகள் வந்து எப்போவுமே நிறைய டைமில் இது காயின் பாருங்கள், என்ன ஏற்றுக்கொள்ளலை, என்ன அங்கீகரிக்கலை, என்ன அப்போ ஒரு செல்ஃபிஷ்னஸ் அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்றைக்குமே வந்து உங்கள் செல்ஃபிஷன் உங்களையே நீங்கள் வந்து யோசிச்சுட்டு கிடந்தீங்கன்னா 100% சொல்லுகிறேன், உங்களுடைய உணர்வுகள் வந்து நிச்சயமாகவே நீங்கள் பயங்கரமாக பாதிக்கப்படுவீர்கள். ஸோ அது வந்து ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கும் பொழுது உண்மையாகவே அது வந்து என்றைக்குமே நல்லது அல்ல. ஸோ ஆண்டர் வந்து எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது வந்து நல்ல ஒரு உதாரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சத்துரு வந்து சேட்டன் வந்து எப்போவுமே வந்து அவன் வந்து நம்மள்ட்ட இருக்கிறத எடுக்க பார்ப்பான், சரியா. அவன் வந்து ஆனால் ஆண்டர் எப்படிப்பட்டவன்னா நமக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஸோ சத்துரு வந்து எடுக்கிறவன், அவன் வந்து அவன் வந்து நம்மள்ட்ட இருந்து எடுத்துருவான். ஆனால் ஆண்டர் வந்து நம்மளுக்கு கொடுக்குறவர். சத்துரு வந்து எப்போவுமே ஹேட் பண்ணுவான், அவன் வந்து என்ன பண்ணுவான்னா நம்ம மேலே வந்து வெறுப்பை காண்பிப்பான். ஆனால் ஆண்டர் வந்து எப்போவுமே வந்து லவ்வை தான் நம்மள்ட்ட காண்பிப்பார். ஸோ நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் ஆண்டர் என்ன பண்ணுறாரு, கண்டிப்பாக நம்மளை நேசித்து நம்மளை மன்னித்து தம்முடைய ரத்தத்தால் நம்மளை கழுவுகிறார். நம்ம வந்து நம்ம பாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் வந்து தன் அன்பை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து அந்த மெச்சூரிட்டியும் இம்மெச்சூரிட்டி, நம்ம வந்து ஒரு முதிர்ச்சி இல்லாததுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிவிங் வென் ஹேவிங் எ கன்சர்ன் இஸ் த வே ஆஃப் காட் அண்ட் த லா ஆஃப் லவ். ஆமென். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம வந்து மற்றவங்க மேலே ஒரு கன்சர்னு, மற்றவங்க மேலே ஒரு பரிதாபம், மற்றவங்க மேலே ஒரு இரக்கம், இதெல்லாம் ஒரு அன்பு, இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு எதை குறிக்கிறதுனா நீ வந்து மெச்சூரிட்டியாக இருக்கிறீங்க அப்படின்றத குறிக்கிறது. ஆனால் இம்மெச்சூரிட்டி வந்து எப்படின்னா மற்றவங்கள வந்து நீங்கள் திட்டுறது, அது மாதிரிலாம் கோவப்படுறது, அது மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். யோபோட மனைவி நீங்கள் பார்க்கலாம். யோபோட மனைவி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பார்க்கலாம், அவள் வந்து ஒரு டைமில் வந்து தன்னுடைய எமோஷன்லாம் பயங்கரமாக வெளிப்படுத்தினான். ஸோ யோபா பார்த்து சொல்கிறா, தன்னுடைய புருஷனை பார்த்து சொல்லுகிறா, தேவனை தூஷித்து ஜீவனை விடு.
ஸோ அப்போ பாருங்கள், அவருடைய எமோஷன் வந்து அந்த கோபத்தை வந்து காட்டுகிறான். ஆனால் அவன் பாருங்கள், யோபு சொல்லுகிறான், தேவனிடத்தில் நன்மை பெற்ற நான், பைத்தியக்கார மாதிரி பேசாத, தேவனிடத்தில் நன்மை பெற்றனா தீமை பெற வேண்டாமா, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோத்திரம். ஸோ அவன் எமோஷனில் வந்து வேறு விதமாக வெளிப்படுத்துகிறான். ஸோ அப்போ நிறைய டைமில் வந்து நம்ம வந்து ஒரு செல்ஃபிஷாக இருக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையில் வந்து செல்ஃபிஷான காரியங்களை யோசிக்கிற வேலையில், செல்ஃபிஷாக இருக்கிற வேலையில் 100% நம்ம எப்படி இருக்கிறோன்னா, நம்ம வந்து இம்மெச்சூரிட்டி, நம்ம வந்து நம்முடைய நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்குன்னா, ஒரு முதிர்ச்சி இல்லாததை நம்ம வெளியே காட்டுவோம். ஆனால் அதே இது நீங்கள் ஒரு செல்ஃபிஷ்னஸ் மாத்திரம் அங்கே இல்லைன்னா, உங்களுடைய சுயம் மாத்திரம் அங்கே இல்லைன்னா, 100% நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய உணர்வுகள் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும். ரொம்ப உண்மையாகவே அது வந்து அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நிச்சயமாக அநேகருக்கு அது வந்து ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து நீங்கள் பார்க்கலாம், அந்த எமோஷனை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்க தெரியணும். அப்படி இருந்தால் தான் உங்களுடைய ஸ்பிரிச்சுவலில் நீங்கள் மெச்சூரிட்டியை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பாசிட்டிவ் திங்ஸ், அதில் வந்து அபவுட் எமோஷன்ஸ், உங்களோட உணர்வுகளில் இருக்கிற நன்மையான காரியங்கள், பாசிட்டிவ் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது முதலாவதாக நீங்கள் அறிஞ்சுக்கொள்ள உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாமே வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காட். ஆமேன், ஆண்டருடைய உணர்வுகள். ஆமேன். ஸோ சில டைம் வந்து நீங்கள் வந்து ஆண்டருடைய உணர்வுகள் வந்து உங்களுக்குள் பிரதிபலிக்கலாம். அது வந்து உங்களுடைய உணர்வுகளில் அது பிரதிபலிக்கலாம். ஆனால் ஏன்னா ஆண்டருக்கு வந்து நிறைய உணர்வுகள் இருந்துச்சு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சில டைம் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கிறாரு, சில டைம் எப்படி இருக்கிறாருன்னு துக்கமாக கூட இருக்கிறார். அந்த மார்த்தா மரியா அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் அங்கே வரும்பொழுது அவருடைய எமோஷன் வந்து கண்ணீரில் தெரிவித்த, துக்கத்தை தெரிவித்தப்போ ஆண்டவர் வந்து சந்தோஷமாகவும் இருப்பார், துக்கமாகவும் இருப்பார். ஸோ வேதனையாகவும் இருப்பார். சரியா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப அவருக்கு இன்னொன்று இருக்கும், அவர் வந்து கோபமாகவும் இருப்பார், எரிச்சல் உள்ள தேவன். ஸோ அவருடைய கேரக்டர் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆலயத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புறா இருக்கிறவளை பார்த்த உடனே அவருக்கு வந்து என்ன வந்துருச்சு, ஒரு கோபம் வந்துருச்சு. சரி, என்னடா தேவனுடைய வீட்டை வந்து இப்படி வியாபார வீட்டை ஆக்குறீங்களே அப்படி சொல்லி ஒரு கோபம் வந்துச்சு. ஸோ நோவா காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜனங்கள் வந்து பாவத்தில் பெருகுகிற வேளையில், பாவத்தில் அவர் வந்து ரொம்ப பெருக்கத்தை பார்க்குற வேளையில் அவர் வந்து உண்மையாகவே வெறுத்தார். ஆண்டவர் வந்து அந்த பாவத்தை வெறுக்கிறவர். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டருக்குள்ளார நிறைய உணர்வுகள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் வந்து உண்மையாகவே அவருடைய படைப்பை நேசிக்கிறவராக இருந்தார். ஸோ அவர் வந்து எல்லா படைப்புகளை அவர் நேசிக்கிறவராக இருந்தார். ஒரு கம்பேஷன், திரளான ஜனங்களை பார்க்குற வேளையில் அவருக்கு வந்து ஒரு மனதுருக்கம் அவருக்கு இருந்துச்சு. ஸோ இத்தனை உணர்வுகள் வந்து ஆண்டவர்கிட்ட இருக்குது. ஆமென். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் உணர்வுகள்லாம் எங்கேருந்து வருது. நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய உணர்வுகள் வந்து காரியங்கள் வந்து உண்மையாகவே ஆண்டவருடைய உணர்வுகள், உண்மையாகவே இப்படிப்பட்ட உணர்வுகள் நமக்குள்ளார அந்த உணர்வுகள் இருக்கிறது. ஆமென். ஸோ அப்போ பாருங்கள், திரளான ஜனங்களை பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு கம்பேஷன், அவங்க மேலே மனதுருக்கம், ஸோ ஒரு லவ் அங்கே வந்ததை நம்ம பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல நீங்கள் யோசிக்கலாம், அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஆண்டவர் தான் வந்து என்ன பண்ணுகிறார், எல்லா உணர்வுகளை நமக்குள் வைத்திருக்கிறார். ஏன்னா நம்ம யாராக இருக்கிறோன்னா ஆண்டவருடைய சாயலாக இருக்கிறோம். ஸோ அதான் நீங்கள் வந்து ஜெனிசியஸில் சாப்டர் 1 verse 26 வந்து நீங்கள் பார்க்கலாம், நம்ம வந்து இமேஜ் ஆஃப் காட், நம்ம வந்து தேவ சாயலாக, அவருடைய சாயலில் நம்ம வந்து இருக்கிறனால அவருக்குள்ள குணங்கள் நிச்சயமாக நமக்குள்ளே இருக்கும், 100% இருக்கும். யாரும் வந்து இருக்காதுன்னு சொல்லவே முடியாது. எனக்கு நேசிக்க தெரியல, எனக்கு வந்து இது அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா நீ வந்து ஒவ்வொருவரும் தேவ சாயலாக இருக்கிறோம். அப்போ தேவ சாயலாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த கம்பேஷன் இருக்கணும், நம்மளுக்கு வந்து அந்த லவ் இருக்கணும். அது மாத்திரமல்ல, நிச்சயமாக மற்றவங்க துக்கப்பட்டால் நம்ம அவங்களோடு சேர்ந்து துக்கத்தில் பங்கு பெறுவர்களாக இருக்கணும், சந்தோஷத்தில் பங்கு பெறுவர்களாக இருக்கணும். ஒரு கல்யாணத்தில் சந்தோஷமான நிகழ்வு, சந்தோஷத்தில் இருந்தார். எல்லாமே நீங்கள் பார்க்கலாம், அவருடைய சுபாவங்கள் தான். இது வந்து எமோஷன்ஸ் எல்லாமே வந்து ஆண்டவர் வந்து நமக்குள்ளார வைத்திருக்கிற சுபாவங்கள். அதை வந்து உண்மையாக நன்மைக்காக வைத்திருக்கிறார். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோ, அது வந்து நன்மைக்காக வைத்திருக்கிறார். ஸோ அவர் வந்து என்றைக்குமே வந்து நன்மைக்கான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி இந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மள்கிட்ட வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அவருடைய சாயலாக இருக்கிறோம். ஸோ அதனால தான் நான் விசுவாசம். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் ஆர் கிஃப்ட் ஃப்ரம் காட். அது வந்து நமக்கு அவற்றிலிருந்து வந்த ஒரு பெரிய கிஃப்ட்டு. சரியா? அதை என்றைக்குமே மறக்காதீங்க. சரியா? அது வந்து என்றைக்குமே வந்து மறக்காதீங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், நம்ம யாருமே வந்து ரோபோவாக ஆண்டவர் படைக்கலை. ஸோ ரோபோவுக்கு தான் என்ன இருக்காது, உணர்வே இருக்காது. ஆனால் ஆண்டவர் வந்து நம்மளை எப்படி படைச்சிருக்கோம், நல்ல உணர்வு உள்ளவர்களாக படைச்சிருக்கிறார். அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அது வந்து ஒரு கிஃப்ட்டு, ஆண்டவருக்கு நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு. சரியா? அந்த உணர்வுகள் இருக்கிறதே வந்து ஒரு மனுஷன்றதை நம்ம காட்டுகிறோம். சிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உணர்வே இல்லாமல் இருப்பாங்க,
அப்போயுமே தோணும், என்ன இவ்வளோ கல் மனுஷனாக இருக்கான், இவங்களாம் ஒரு மனுஷனான்னு கேட்போம். ஏன்னா எமோஷன்ஸ் இல்லாதவனை பார்த்து நம்ம கேட்குற கேள்வி அது. எந்த உணர்வும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, எப்படி மனுஷன் இப்படி இருக்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, அவனுக்கு எந்த ஒரு உணர்வு இல்லாத போது நம்ம யோசிக்கிறோம். ஸோ நார்மலாக ஒரு இடத்துல அழ வேண்டிய இடத்துல அவன் அழலைனா, சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கலைன்னா இவெல்லாம் மனுஷனான்னு யோசிப்போம். கரெக்டாக இல்லையா? ஸோ ஏன்னா கண்டிப்பாக அது தோணும், அது வந்து கண்டிப்பாக தோணும், இவெல்லாம் ஒரு மனுஷனான்னு தோணும். ஸோ அந்த இமோஷன்ஸ் வந்து ஆண்டவர் வந்து அந்த உணர்வுகளை வந்து உண்மையாக ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு கிருபையாக தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். சரியா? அது வந்து நல்ல விதத்தில் நிச்சயமாக நம்ம பயன்படுத்துகிற வழியில் நிச்சயமாகவே அது வந்து நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த கேரிங்காக இருக்கட்டும், சரியா, ஜெனரஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், ஸோ கரேஜஸ் தைரியமாக இருக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட், நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஸோ இதை பார்த்துக்கலாம். முதலாவதாக இந்த எவரெஸ்ட்டில் வந்து ஏறின மனுஷன் எட்மண்ட் ஹிலாரின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வந்து எவரெஸ்ட் சிகரத்தை வந்து அவர் வந்து நான் மேலே போயிட்டார், நல்ல முயற்சி பண்ணி மேலே போயிட்டார். அப்போது அவர்கிட்ட இன்டர்வியூவில் கேட்டாங்க. சரியா? அந்த இன்டர்வியூவில் கேட்கும் பொழுது இன்டர்வியூ என்ன கேட்டாங்கன்னா, இந்த மலை ஏறுறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பேஷனாக, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தாக்கமாக, ஒரு ஆசையாக, அது மலை ஏறுறது தான் உங்களுக்கு பெரிய, ஏன்னா மலை ஏறி முடிச்சிட்டார், மேலே வந்து அந்த மவுண்டனை ஏறிட்டார். ஸோ அப்போ வந்து மலை ஏறுறது உங்களுக்கு ஒரு இது பெரிய ஒரு பேஷனா அப்படின்னு கேட்டாங்க. சரியா? அப்போ வந்து அவர் வந்து சொன்ன ஒரு பதில் வந்து, மலை இட் இஸ் நாட் த மவுண்டன் வி கான்குவர் பட் அவர் செல்ஃப். மவுண்டன் ஏறுறது வந்து ஒரு பெரிய காரியம் அல்ல, மவுண்டன் ஏறுறது வந்து ஒரு பெரிய காரியம் அல்ல. ஸோ இந்த ஏறுறதுக்கு வந்து என்ன வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டேன். கண்ட்ரோல்னால் என்ன வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த குளிரை பார்த்தோ இல்லாவிட்டால் அந்த சில்னஸ்ஸு இதை மாதிரிலாம் பார்த்துட்டு நான் வந்து அதை ஓவர் கம் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், அதை கண்ட்ரோலாக நான் வந்து மேலே வந்தேன். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். மலை ஏறுறது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அல்ல. நான் பாதியில் என்ன பண்ணியிருக்கலாம், என்னோடய எமோஷன்ஸுக்கு நான் இடம் கொடுத்துருந்தேன்னா நான் கீழே இறங்கியிருக்கலாம். ஆனால் என்னை எமோஷன்ஸை நான் கண்ட்ரோல் பண்ணி சரி மேலே போகலாம், என்ன குளிர் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன காரியம் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி வேவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எமோஷன்ஸை நான் கண்ட்ரோல் பண்ண பாருங்களேன், அதுதான் பயங்கரமான ஒரு விஷயமே தவிர ஏறினது வந்து ஒரு பெரிய விஷயம் அல்ல. மலை ஏறினது வந்து பெரிய விஷயம் இல்லை, ஆனால் என்னுடைய எமோஷன்ஸை நான் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள், அதான் பெரிய விஷயம். ஸோ எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கலாம், உங்களுடைய எமோஷன்ஸை வாழ்க்கை வாழ்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான், வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் எப்படி அப்போ ஈஸியாக இருக்குன்னா அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தெரியணும், எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஸோ நிறைய பேர் பாருங்கள் அது கண்ட்ரோல் பண்ண தெரியல. நேற்று தினத்தில் நம்ம பார்க்கலாம், தமிழகத்தில் ஒரு சீரியல் நடிகை வந்து திடீர்னு வந்து மரணத்துக்கு நேராக போயிட்டாங்க. சரியா? தற்கொலை செய்து கொண்டு. அப்போனா அவங்களுக்கு என்ன தெரியலனா அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியல. ஸோ வாழ்க்கை வந்து ஈஸி தான், வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸி தான். நிறைய டைம் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியாது, பெரிய பெரிய ஆட்களுக்கே தெரியல. நீங்கள் பார்க்கலாம், காஃபி டே ஓனர், நீங்கள் காஃபி டே ஓனர் பாருங்கள், பெஸ்ட்டு காஃபி எக்ஸ்போர்ட் வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறது அவரது தான் நம்பர் 1. அந்த காஃபியில் வந்து நம்பர் 1 அவரது தான். ஆனால் பாருங்கள் அவருக்கு என்ன தெரியலனா எமோஷன், அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண தெரியல, உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண தெரியல. அதை வந்து நிறைய டைமில் வந்து அந்த உணர்வுகள் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணிருச்சுன்னா நம்ம மூடியாக உட்காந்துடுறோம், அழுதுகிட்டு உட்காந்துடுறோம், எதுவும் யார்கிட்ட பேசாமல் இருக்கிறோம், இதெல்லாம் பண்ணிட்டு கிடக்கிறோம். ஸோ தற்கொலைக்கு நேரம்லாம் போகிறோம். ஸோ அப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த எமோஷன்ஸ் வந்து அதை வந்து நம்ம வந்து அதை வந்து ஜெயிக்கிறது தான் ஜெயம். அதை வந்து நீங்கள் எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு பாருங்கள், அதை வந்து ஜெயிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அதை வந்து ஜெயிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது இந்த உணர்வுகள் எல்லாமே வந்து உண்மையாக நம்ம வந்து தேவ சாயலாக இருக்க நமக்குள்ளே இருக்கிறது, அது எந்த விதத்தில் நன்மைக்கு எதுவாக பயன்படுத்துகிறோன்னு பாருங்கள். அது வந்து நிச்சயமாகவே அப்படி பயன்படுத்துகிற வழியில் அது வந்து உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஸோ அப்புறம் இதில் இருக்கிற நெகட்டிவ் திங்ஸ் என்னென்னா, அந்த எமோஷன்ஸில் இருக்கிற நெகட்டிவ் திங்ஸ் என்னென்னா, ஃபீலிங்ஸ் ஆர் ஆஃபன் அன்டிபெண்டபிள். அது வந்து என்றைக்குமே வந்து ஒரு டிபெண்ட் பண்ணவே முடியாது, அது வந்து டிபெண்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் பார்க்கலாம், ப்ராவர்ப்ஸில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ப்ராவர்ப்ஸில் சாப்டர் 14 verse 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 14வது அதிகாரம், ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 14 verse 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா 14வது அதிகாரம் 2வது வசனத்தில், நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளிலே தாறுமாறாகிறவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். 14 verse 2. அப்போ நீங்கள் பார்க்கலாம், திடீர்னு அந்த எமோஷனில் ஃபீலிங்ஸ் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியலனா நிச்சயமாக சில டைம் வந்து அது வந்து அன்டிபெண்டபிள், அது வந்து நம்ம வந்து
ஒரு டிபெண்ட் பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்காது. சிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க. சரியா, டக்கு டக்குன்னு அவங்க வந்து இம்மீடியட்டாக அந்த சிச்சுவேஷன் வந்து அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா முடிவு எடுப்பார்கள். அப்படி வந்து நம்ம வந்து எப்படியுமே எடுக்கக்கூடாது, எப்போவுமே எடுக்காதீங்க. சிச்சுவேஷனை பார்த்த உடனே டக்குன்னு அப்படியே வாக்கு கொடுத்துறது. ஸோ அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனம் கூட மனம் பதறி என்ன பண்ணிடாத, பொருத்தனை கூட பண்ணிடாத. ஸோ அதுக்கப்புறம் பொருத்தனை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்படாத, அது ஒரு பாவமாக மாறிடும். சில டைம் என்ன ஆகிடும், நம்ம வந்து ஃபீலிங்ஸ் வந்து என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியாது. டக்குன்னு அங்கே சிச்சுவேஷனை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சரியா, சில டைம் என்ன பார்த்துறோம், அந்த ஃபீலிங்ஸே வந்து சில டைம் வந்து பொய்யா கூட இருக்கலாம். சிலர் வந்து பொய்யா அழுகிறத பார்த்து நம்ம என்ன பண்ணிவிடுவோம், டக்குன்னு வந்து வாக்கு பண்ணிவிடுவோம். சிலர்லாம் பார்க்கலாம், சிலர்லாம் இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா சிலர் வந்து அவங்க அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ரொம்ப அழுதாங்க சிஸ்டர், ரொம்ப அழுதாங்க பிரதர், அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன், நான் நடத்துகிறேன்னு சொல்லிட்டேன், நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அப்போ வந்து சில டைம் வந்து அது வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அவங்களோட எமோஷன்ஸை நீங்கள் சிலருடைய எமோஷன்ஸை வந்து பார்க்கவே முடியாது. சில ஃபீலிங்ஸ் வந்து உண்மையாக பொய்யான்றதே உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் அதில் ஏமாந்துருவாங்க. சிலலாம் பார்த்தீங்கன்னா கையை அறுத்துக்குவாங்க, கால் அறுத்துக்குவாங்க, இதை மாதிரிலாம் பண்ணிட்டு கிடப்பாங்க. அதை பார்த்த உடனே ஐயோ இவர் என் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தார் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி அவன் கையாக இருப்பான், நாளைக்கு உன் கையாக இருப்பான். சரியா, அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இது வந்து அவங்க வந்து ஒரு பொய்யான ஒரு மாயை. அது சில டைம் வந்து அந்த நெகட்டிவான காரியங்கள் இருக்குது. சிலருடைய எமோஷன்ஸை பார்த்து நம்ம ஏமாந்துடுவோம். எமோஷன்ஸை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஏமாந்துடுவோம். சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலருடைய எமோஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய உணர்வுகள் வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. சரியா, அப்போ வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுனா அதை வந்து மாற்றுகிற காரியமாக இருக்கும். அதை வந்து அவங்களுடைய ஆதாயத்துக்காக சில காரியங்களை உணர்வுகளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களை வந்து நிச்சயமாக விழ தள்ளுவார்கள். அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக, அப்போ மேனிப்புலேட் பண்ணுற காரியங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு காரியங்கள் வந்து இருக்கிற வழியில் நிச்சயமாகவே வந்து நம்ம வந்து எதை இழந்துருவோன்னா உண்மையாக நம்ம அநேக காரியங்களை இழப்போம். ஆமென். அப்போது நிறைய டைமில் என்ன ஆகிடுதுன்னா அந்த உணர்வுகள் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஆகிடுது. உணர்வுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அதான் ப்ராவர்ஸில் சாப்டர் 25 verse 28 நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 28வது வசனம் 28 நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே படித்தது தான், தன் ஆவியை அடக்காத மனுஷன், செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா ஸோ பாலான பட்டணம் போல் இருக்கிறான், மதிலடைந்த பாலான பட்டணம். ஸோ அந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா சிட்டிலையும் ஒரு வால் இருக்கும். அந்த வால் மட்டும் இல்லைன்னா யாருனாலும் என்ன பண்ணலாம், உள்ளார வரலாம், யாருனாலும் என்ன பண்ணலாம், கூடாரம் போட்டுட்டு போகலாம். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண தெரியலனா நிறைய பேர் உள்ளார வந்து உங்களை நாசமாக்கிட்டு போயிடுவாங்க. கரெக்டாக, உங்களுடைய உணர்வுகள் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு மதில் இருக்கணும், உங்களுக்கு வந்து ஒரு மதில் இருக்கும், அதை வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். ஸோ அப்போ செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் அநேக பாதிப்புகள் வரும். மதிலிடைந்தது போல தான் இருக்கும். ஜெரிகோ வால் வந்து இருக்கிற வரைக்கும் யாருமே உள்ளார போக முடியாது. ஆனால் அது விழுந்த உடனே என்ன ஆயிடுச்சு, எனிமி வந்து உள்ளார ஈஸியாக வந்துட்டாங்க. அது என்னைக்கு கீழே விழுதோ உள்ளார எனிமிகள் வருவாங்க, உங்களை ஈஸியாக வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க, உங்களை வந்து வேறு வழியில் நடத்திடுவாங்க. உங்கள் எமோஷன்ஸ் வந்து நெகட்டிவ், அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ உங்களை யாரும் உங்களுடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண வைக்காதீங்க. என்றைக்குமே அதை வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க. அது வந்து நிச்சயமாகவே அது வந்து உங்களே மாற்றிடும். நீங்களே வந்து வேறு மனிதராக மாறி விடுவீங்க. சொல்கிறதுக்குலாம் அவங்க சிலலாம் சொல்லுவாங்க, பதர் அவங்க சொல்கிறது தான் பதர் இவங்க கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க கண்ட்ரோல் தான் அவங்கள்ட்ட இல்லைன்னு அர்த்தம். அவங்க கண்ட்ரோல், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் பதர் கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து அது வந்து என்ன ஆகிடுதுன்னா உங்களுடைய கண்ட்ரோல், உங்களுடைய எமோஷன்ஸ் அவங்க கையில் வச்சுருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது இருந்ததுன்னா நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எமோஷன்ஸ் வந்து என்ன ஆகும்னா டிஸ்ப்ளீஸ் காட், ஆண்டவர் வந்து என்ன பண்ணுன்னா தூரம் போக வைக்கும். ஆண்டவரை வந்து நம்ம நிறைய டைம் வந்து நம்ம எமோஷனலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டரை வந்து ப்ளீஸ் பண்ண பார்ப்போம், ஆண்டரை வந்து எப்படியாவது திருப்திப்படுத்த பார்ப்போம். ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகிடும்னா நம்ம நிறைய டைமில் என்ன பண்ணுறோன்னா நம்ம எமோஷனாக நம்ம பாதிக்கப்படுகிற வேளையில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் பைபிள் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோன்னா, நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், இப்படிப்பட்ட ஒரு முடிவெல்லாம் எடுப்போம். ஸோ இது என்ன குறிக்குதுன்னா, இது வந்து உங்களுடைய எமோஷன்ஸ் வந்து ஆண்டவரை வந்து என்ன பண்ணுன்னா ஆண்டவர்கிட்ட உங்களை வந்து தூரம் போக வைக்கும். உங்களோட உணர்வுகள் வந்து சில உணர்வுகள் வந்து சிலர்லாம் மனதளவில் பாதிக்கப்படுகிற வேளையில் அவங்க வந்து முடிவு எடுத்துருவாங்க. நான் வந்து மூடு இருந்தால் நான் சர்ச்சுக்கு வரேன், மூடு இல்லைன்னா வரமாட்டேன். சரி, மூடு இருந்தால் நான் பைபிள் படிக்கிறேன், மூடு இருந்தால் நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போ பாருங்கள், இது வந்து ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல.
ஸோ அப்போ வந்து உங்களோட உணர்வுகள் வந்து என்றைக்குமே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண வைக்காதீங்க. சரியா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும். ஸோ அதனால் உங்கள் உணர்வுகள் வந்து என்றைக்குமே வந்து அது வந்து டிஸ்ப்ளீஸ் ஆகக்கூடாது. ஆண்டரை வந்து ஒரு மறுதளிக்கவோ ஆண்டரை வந்து நேசிக்காமல் இருக்கவோ அது வந்து செய்யக்கூடாது. ஸோ அப்போ வந்து நீங்கள் அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சரி, அதனால தான் பால் வந்து சொல்லுகிற தீமோத்தேயுக்கு சொல்லுகிற வேளையில் அவர் வந்து நம்ம ஒரு அத்லெட்டாக இருக்கணும். நம்ம வந்து உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண தெரியணும், ஒரு சோல்ஜராக இருக்க தெரியணும். ஆமென். ஸோ அது மாத்திரமல்ல, நிறைய டைமில் வந்து நம்மளுடைய உணர்வுகள் வந்து என்ன ஆகும்னா நம்முடைய லைஃப்பை வந்து ஃபெயிலியருக்கு நேராக நடத்திடும். அதனால தான் நீங்கள் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 5 verse 23 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 23வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். 23வது வசனத்தில், அவன் புத்தியை கேளாதனால் மடிந்து தன் மதிக்கேட்டின் மிகுதினால் மயங்கி போனான். ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள், அவனுடைய உணர்வுகள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு வந்து புத்தி இல்லாமல் போயிடுச்சு. புத்தி இல்லாமல் போனனால அவன் வந்து கேளாதெல்லாம் மடிந்து தன் மதிக்கேட்டின் மிகுதியினால் மயங்கி போனான். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ வந்து நம்முடைய உணர்வுகள் வந்து நம்மளை வந்து அழிக்கும், நம்மளை வந்து அழிச்சிரும். நிறைய டைமில் வந்து நம்ம உணர்வுகள் வந்து நம்மளை அழிக்கிறதுக்கு அது காரணமாக இருக்கும். அதிக அழிக்கிறதுக்கு ரொம்ப காரணமாக இருக்கும். சிலருடைய கோப சுபாவங்கள், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னுவாங்க, கோபக்காரனுக்கு புத்தி மட்டு. அப்போது ஒரு கோபம் வந்து என்ன பண்ணிடும், உங்களை அழிச்சிரும். சரியா? ரொம்ப அழிச்சிரும். சரியா? ஸோ நிறைய காரியங்களோட உணர்வுகளை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அப்போ பார்த்துக்கோங்க, நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் வந்து இது வந்து கர்த்தரிடத்துலேருந்து வந்த ஒரு காரியம், அது சரியாக நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ நெகட்டிவ் எப்போவுமே வந்து பிசாசு வந்து நெகட்டிவான காரியங்களை தான் அவன் சொல்லுவான். சரியா? அவன் வந்து கோவப்படு, எரிச்சலாகு, துக்கப்படு, அழ வச்சிருவான். இதெல்லாம் வந்து அவனுடைய வேலை. ஸோ நிச்சயமாகவே நீங்கள் வந்து இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ நெகட்டிவான காரியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபீலிங்ஸ் ஆர் ஆஃப் அன் அன்டிபெண்டபிள், அது வந்து லைட் டு அஸ். அது மாத்திரமல்ல, அது வந்து நோபடி அண்டர்ஸ்டாண்ட் அஸ். சில டைம் அப்படி கூட யோசிப்போம், யார் என்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அழுதுகிட்டு கிடப்போம். சரியா? உங்களை நல்லா புரிஞ்சு தான் வச்சுருக்கிறாங்க எல்லோரும். சரியா? சில டைம் நாங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வந்துடும். சரியா? சிலர் மேலே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தவறான அபிப்பிராயம் வரும், அவங்கள வந்து மிஸ்ட்ரீட் பண்ணுவோம். இப்போ சர்ச்சிலலாம் அதை பார்க்கலாம், நம்ம சபைகள் நிறைய இடத்துல பார்க்கலாம். சிலர் மேலே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மிஸ்ட்ரீட் அது மாதிரி நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த உணர்வுகள், என்னை இப்படி சொல்லிட்டாங்க, என்னை இப்படி பேசிட்டாங்க, இதெல்லாம் வந்து பிசாசு கொடுக்குற மாதிரி ஒரு காரியங்கள். ஸோ அப்போ எமோஷன்ஸுக்கு வந்து நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய உணர்வுகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சரியா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நீங்கள் அதை இடம் கொடுத்துட்டா நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்க, இல்லைன்னா துக்கமாகவே இருப்பீங்க, சந்தோஷமாக இருக்க தெரியாது உங்களுக்கு. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் வந்து ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன செய்யணும்னு தெரியாது. ரொம்ப எமோஷன்ஸுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்களே என்ன செய்கிறீங்க அப்படின்னு தெரியாது. அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஒரு மனுஷன், ரொம்ப நல்ல ஒரு பேசக்கூடிய ஒரு மனுஷன், நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் இருந்தான். சரியா? நல்ல ஒரு ஸ்பீக்கர், அது ரோம் தேசத்தில் நல்ல ஒரு ஸ்பீக்கர் அவன். சரியா? அவனுக்கு வந்து நல்ல ப்ரில்லியண்ட்டான ஒரு மனுஷன், சரி, நல்ல ஸ்ட்ராங் லீடரு, நல்ல கரேஜியஸான ஒரு ஆள். சரியா? அவன் வந்து எதுவாக இருந்தாலும் அவன் துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு ஆள். அவனுக்குன்னு ஒரு ட்ரெயினர் வந்து இருந்தார். சரியா? அவருக்கு ஒரு டியூட்டர் இருந்தார், அவருக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியர் இருந்தார். ஸோ அப்போ அந்த ஆசிரியர் வந்து அவர் வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற வேலையில் நல்ல மனுஷன், பேசக்கூடிய ஒரு மனுஷன், நல்ல ஒரு தலைவராக இருக்கிறவன், ஸோ நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன். ஸோ அப்போ வந்து அவர் வந்து சொன்னார், நீ உலகமே வந்து நீ ஆதாயப்படுத்திடலாம், உலகம் ஃபுல்லாக உலகமே உன் கண்ட்ரோலில் கொண்டு வரலாம். ஆனால் ஸோ உன்னுடைய கோபத்தை மட்டும் நீ விடலைன்னா, சரியா, கோபத்தை மட்டும் விடலைன்னா நீ எல்லாமே இழந்து போயிடுவேன். ஸோ சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட நிறைய காரியங்கள் இருக்கானா, நம்மள்ட்ட இருக்கிற சில வீக்னஸ், எமோஷன்ஸை வச்சு தான் பிசாஸ் விளையாடுவான். பிசாஸ் வந்து அதில் தான் விளையாடுவான். உங்கள்கிட்ட இருக்கிற அந்த எமோஷன், ஒரு வேளை சிலர் வந்து ரொம்ப இறக்கமாக இருப்பாங்க, அதை வச்சு அவன் விளையாடுவான். சிலர் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அதை வச்சு விளையாடுவான். சிலர் ரொம்ப கோவப்படுவாங்க, அதை வச்சு தான் பிசாசு விளையாடுவான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அதில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுடைய உணர்வுகள் என்ன, நீங்கள் ரொம்ப இறக்கப்படுவீங்க, இறக்கத்தை வச்சு அவன் விளையாடுவான். ஸோ சிலர் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க, அப்போ டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் நல்லா தெரியும், ஸோ இவனை டென்ஷனை கொண்டு வந்தால் இவன் பாவத்தில் தள்ளிடலாம், அதனால் அவன் அந்த டென்ஷன்லேயே கொண்டு வருவான். ஸோ சிலருக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி அதை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியணும். உங்களுக்கு இன்றைக்கி எந்த எமோஷன்ஸில் நீங்கள் உணர்வுகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு பாருங்கள். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியறதுக்கு கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு பலன் தருவார். ஏன்னா நம்ம தேவ சாயலாக இருக்கிறோம், நிச்சயமாக அவரை போல் நம்ம வாழ கற்றுக்கொள்வோம். ஸோ எந்த இடத்துல அழணுமோ அழுவோம், எந்த இடத்துல சிரிக்கணுமோ சிரிப்போம், எந்த இடத்துல மனதுருகணுமோ மனதுருகுவோம், எந்த இடத்துல காயங்களை கட்டணுமோ காயங்களை கட்டுவோம், எந்த இடத்துல இரக்கம் காட்டணுமோ இரக்கம் காட்டுவோம். இது வந்து ஆண்டோடைய சுபாவங்கள்.
ஆனால் பிசாசு அப்படி செய்ய மாட்டான். பிசாசு உங்கள்கிட்ட இருக்கிற வீக்னஸை வச்சு தான் விளையாடுவான். உங்கள்கிட்ட இருக்கிற அந்த எமோஷன்ஸை வச்சே உங்களை கீழே விழ தள்ளிச்சிருவான், உங்களை அழிச்சிருவான், உங்களை வந்து தேவனை நெருங்க விட மாட்டான். அந்த எமோஷன் டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னு சில டைம் நம்மளுக்கே தெரியாது, நமக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கே தெரியாது. ஒரு பைலட் வந்து வண்டி ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு வரும்பொழுது அந்த ஃப்ளைட்டில் ஒரு சின்ன கோளாறு, உடனே கீழே இருந்து கேட்குறாங்க, கண்ட்ரோல் ரூம்லேருந்து கேட்குறாங்க, என்ன பொசிஷனில் இருக்கிறீங்க. அவன் அந்த கண்ட்ரோலில் அவன் என்ன பண்ணுறான்னு தெரியாமல், நான் வந்து என்ன பொசிஷன்னா, நான் இன்ஜினுக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்கேன், சரியா, நான் வந்து இந்த பொசிஷனில் உட்காந்துருக்கிறேன், ரைட் சைடில் உட்காந்துருக்கிறேன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு பதிலை சொல்லிட்டு கிடக்கிறான். ஏன்னா இப்போ என்ன இல்லைன்னா அவனுக்கு வந்து அவனோட உணர்வுகள், அவனுக்கு வந்து இப்போ ஒரு டென்ஷனில் இருக்கிறான். சில டைம் பார்த்திங்கன்னா டென்ஷனில் இருக்கும் பொழுது நம்ம வந்து நிறைய தவறான முடிவுகள் எடுத்துருவோம். சில டைம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நிறைய முடிவுகள் எடுத்துருவோம். சில டைம் அழுதுகிட்டு இருக்கும்பொழுது நிறைய முடிவுகள் எடுப்போம். நிறைய டைம் அப்படி தான் சோகத்தில் நிறைய முடிவு எடுப்போம். இப்போ தற்கொலை பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் சோகம் வரும்போது உடனே டக்குன்னு முடிவு எடுத்துடுறது, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு பிறகு வருகிற கான்சிக்வன்ஸ், குடும்பம் என்ன ஆகும், பிள்ளைகள் என்ன ஆவாங்க, ஸோ மற்றவங்களாம் என்ன இதாவாங்க, அந்த ஒரு கான்சிக்வன்ஸ் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த எமோஷன்ஸுக்கு உடனடியாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு கீழே இதாகிடுவாங்க. ஒரு சந்தோஷம் வந்த உடனே, அந்த எமோஷன் வந்த உடனே அவன் ஏறுவது கேட்குறான் பாருங்க, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். டக்குன்னு கேட்டால் யோவான் தலையை கொடு, அவ்வளோதான், முடிஞ்சது. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அது வந்து அவனுக்கு துக்கமாகிடுச்சு, அது வந்து துக்கமாகிடுச்சு. ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அகாஸ்வர ராஜா பாருங்கள், வஸ்தியை கூப்பிட்டான், வரல, என்னை அவமதிச்சிட்டா, உடனே மனைவியே இல்லை, தூக்கி போட்டான். ஸோ இதை மாதிரி காரியங்கள், இதை மாதிரி நம்ம வந்து நிறைய காரியங்கள் வந்து நம்ம வந்து பிசாசு வந்து இதை மாதிரி எண்ணங்களை கொடுப்பான். ஆனால் ஆண்டவர் வந்து அப்படிப்பட்டவர் அல்ல. ஸோ ஆண்டவர் வந்து ஆண்டருடைய பிள்ளைகளாக இருக்கிற பிள்ளைகள் நம்மளுக்கு நிச்சயமாகவே அந்த உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஸோ அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக நடத்துங்க. உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், அவசரப்பட்டுறாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்ற மாதிரி கோவப்படாதீங்க, எரிச்சல் ஆகிடாதீங்க, டக்குன்னு உங்கள் முடிவை மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து நல்ல தீர்மானங்களை எடுங்க. நிச்சயமான விசுவாசம், அதில் உறுதியாக நில்லுங்க. கர்த்தர் நிச்சயமாக அதில் வந்து உங்களை வந்து பலப்படுத்துவார். ஆமென். அதில் வந்து உங்களை பலப்படுத்துவார். ஸோ டக்குன்னு உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களை எமோஷன், உங்களோட உணர்வுகளை வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண வைக்காதீங்க. நீங்கள் வந்து அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தெரியணும். சிலலாம் பார்த்தீங்கன்னா அழ வேண்டிய சுச்சுவேஷன் அழவே மாட்டாங்க, அப்படியே தெளிவாக இருப்பாங்க, கண்ட்ரோல் பண்ண தெரியும் அவங்களுக்கு. ஆனால் சிலர் பாருங்கள், அப்படி சொன்ன அடுத்த செகண்ட் அப்படியே டேங்க் மாதிரி ஊற்றிட்டு கிடக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியல, எல்லாருமே அழுதுருவாங்க. ஆனால் சிலர் பாருங்கள், ரொம்ப அமைதியாக காமாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. எந்த இடத்துல அது அழ வேண்டிய சுச்சுவேஷன் தான் சில டைம், ஆனால் அது கண்ட்ரோல் பண்ண தெரியும், அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியும். சில டைம் அந்த ஜாயை கூட கண்ட்ரோல் பண்ண தெரியும். சில டைம் அவங்களோட அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படிப்பட்டவர்களாக நம்ம வாழ வேண்டும். அதனால் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த நாளில் உங்களுடைய எல்லா உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருவாராக. நிச்சயமாகவே அதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவார். நம்ம எல்லாருக்கும் ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, இந்த கால வேளைக்காய் சோதரிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தாவே என்னுடைய உணர்வுகளை ஆண்டவர் கர்த்தாவே எங்களை ஆளாதபடி, ஆவியானவரே கர்த்தாவே நாங்கள் எங்கள் உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணத்தக்கதாக அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. அநேக டைமில் எங்கள் எமோஷன்ஸ் நிமித்தமாக எங்களுடைய உணர்வுகள் நிமித்தமாக நாங்கள் ஆலயத்துக்கு வர்றதில்லை, பைபிள் படிக்கிறதில்லை, ஜெபிக்கிறதில்லை, கர்த்தரை விட்டு நாங்கள் தூரம் போகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே அநேகரை காயப்படுத்திக்கிட்டு இருக்கோம், அநேகரை வேதனைப்படுத்துகிறோம், அநேகரை எரிச்சல் வார்த்தைகளை திட்டுருக்குறோம், அந்த கோபத்தில் நிறைய காரியங்களை செஞ்சிடறோம். ஆனால் இன்றைக்கி எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணியப்பா. ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களை தேவ சாயலாய் வைத்திருக்கிறீர். உம்முடைய சுபாவங்கள் எங்களுக்குள் இருக்கட்டும். அன்பான சுபாவங்கள், இரக்கமுள்ளது, மனது உருக்கமுள்ள சுபாவங்கள், இதெல்லாம் எங்களுக்குள் வரட்டும். ஆவியானவரே இந்த நாளில் கர்த்தாவே எங்களுடைய எமோஷன்ஸை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண உதவி செய்யுங்க. ஆண்டவரே எங்களுடைய உணர்வு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். என்றைக்குமே அது எங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, என்றைக்கும் அதை எங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதிங்கப்பா. என்னால் கர்த்தாவே பலவீனமாக இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் உங்களுடைய கருத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே அந்த பலவீனெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுங்கப்பா. அடிக்கடியாக வருகிற எல்லா பலவீனங்கள், பல மாதங்களாக பல வருஷங்களாக இருக்கிற பலவீனங்கள் ஆண்டவரே கர்த்தா இந்த ஆண்டிலே முற்றிலுமாய் மறைந்து போகட்டும். ஆண்டவரே எல்லா வலி வேதனைலாம் விலகட்டுமப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. ஒர்க் ஃப்ரம் பண்ணுகிற பிள்ளைகள், வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே கர்த்தாவே கிச்சனில் வேலை செய்கிற பிள்ளைகள், ஆண்டவரே வயதானவர்கள், ஆண்டவரே சிறு பிள்ளைகள் எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். எல்லாரையும் கர்த்தா மகிமையாய் கர்த்தா முடிசூட்டுங்கப்பா. நீரே கூடுதல் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. விசேஷமாய் கர்த்தாவே இந்த நாளில் சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே இந்த நாளில் தேவனுடைய கரம் எங்களை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேனப்பா. இந்த நாளில் கர்த்தாவே பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க.
பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே எல்லா உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிருபையை நமக்கு தருவாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. God bless you.